ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கேரட் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு இந்த மாதிரி கேரட் எடுத்து நல்லா இப்படி போட்டு துருவிக்கலாம். இப்போ வந்து துருவி முடிக்க போகிறோம். வந்து முடிச்சாச்சு. நல்லா இங்கே இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸ்வீட்டாக இருக்குது. இந்த கேரட் எல்லாம் எடுத்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம். சர்க்கிள் அதை எடுத்து எல்லாமே ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எடுத்து இந்த மாதிரி இப்போ எல்லாமே எடுத்து போட்டாச்சு. அப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூனு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 4 to 6.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். என்னது ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய். அடுத்து இந்த ஜாரை மூடிட்டு மிக்ஸியில் வச்சிடலாம். பால் ஊற்றிக்கலாம். கிளாஸ் எடுத்துக்கலாம். 3 கிளாஸு. அம்மா 3 பேருக்கு தான் ரெடி பண்ணுறாங்க. நம்ம அம்மா கிலோ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கு. ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள். இங்கே தான் ரெடி இருக்கு. பார்க்கலாம். ஜூஸ் இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, இதை எடுத்து நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து வடிகட்டி பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்லா இப்படி ஆடி தண்ணி நாங்கள் வந்து ஊற்றணும். இங்கெல்லாம் கீழெல்லாம் போயிடுச்சு. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, வடிகட்டியாச்சு. தண்ணி மாதிரி வந்திருக்கு. இதில் இருந்துச்சு. இது மேலே சில அது தூக்கி என்ன பண்ணிட்டோம்னா இங்கே ஊற்றிட்டோம். இதில் வந்து இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி வந்திருக்கு. கட்டி எல்லாம் இருக்கும்ல. இதில் வந்து திருப்பி நம்ம வந்து வெறும் பாலை மட்டும் ஊற்றி திருப்பி நம்ம வந்து ஜூஸ் போடனாலும் போடலாம். இந்த மாதிரி திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை எல்லாம் சைடில் ஒட்டியிருக்கு நல்லா. திருப்பியும் நம்ம 5 to 6 ஸ்பூனு இல்லைன்னா இதுக்கு வந்து எவ்வளோ ஸ்பூன் போடுறாங்கன்னா 4 ஸ்பூன் போடுறாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. சர்க்கரையை மட்டும் லைட்டாக எடுத்து கொஞ்சம் தான் எடுத்துங்க. மிக்ஸியில் திருப்பி போட்டு அரைச்சிக்கலாம். அதான் திருப்பி வடிகட்டிக்கலாம். போட்டு அடுத்து எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரியே எடுத்து 3 கிளாஸ்லேயே ஈக்குவலாக எடுத்துகிட்டு போய் பண்ணியாச்சு. இங்கே வச்சிடலாம். கடைசியில் நம்மளுக்கு மிரருக்கு ஒரு சேர்ஸ் போட்டு நம்மளும் அப்படியே எடுத்து குடிச்சு பார்த்தா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுக்கா. இது உங்களுக்கும் வேணும்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.